வணக்கம் நண்பர்களே. 4 நாட்களில் கோட் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் செய்துள்ள சாதனையை விரிவாக பார்க்க உள்ளோம். இது சினிமா காதலனின் சினிமா பார்வை. இவ்வளவு தமிழ் சினிமாக்களின் கலெக்ஷனை அத்தனையையும் 4 நாட்களில் கோட் அடித்து நொறுக்கி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் என தளபதி விஜய் ப்ரூவ் பண்ணியுள்ளார். 2024 தமிழ் சினிமாவில் வந்த திரைப்படங்களில் தனுஷின் ராயன் திரைப்படம் 155 கோடியை வசூலை பெற்று முதலிடத்தில் இருந்தது. இதனை தளபதி விஜய் லியோவில் ஆல் டைம் இந்தியன் பாக்ஸ் ஆபீஸில் முதல் நாள் வசூல் ஒன்றில் 142.8 வசூலை பெற்று இந்தியாவில் 6வது இடத்தை பெற்றிருந்த வேளை கோட் திரைப்படம் உலக அளவில் வெளியாகிய முதல் நாளில் 126.3 கோடியை பெற்று இந்திய அளவில் 9வது இடத்தை பெற்றிருந்தது. ஒட்டுமொத்த வசூலாக 100 கோடியினை பெற தமிழ் சினிமா திணறிக் கொண்டிருக்கும் தருணத்தில் தொடர்ச்சியாக 2 தடவை முதல் நாள் வசூலிலே 100 கோடியை கடந்துள்ளது. அது மாத்திரமின்றி முதல் நாள் வசூலில் இந்திய அளவில் கலக்கிய திரைப்படங்களை பார்த்தால் RRR, பாகுபலி 2, கல்கி, சாளர், KGF 2 என்ற அனைத்து படங்களும் பேன் இண்டியன் திரைப்படங்களாக வெளியாக இருந்த வேளையில் ஹிந்தியில் ப்ராப்பர் ரிலீஸ் இல்லாமல் ப்ரொமோஷன் இல்லாமல் பேன் இண்டியன் திரைப்படமாக வெளியாகாமல் இச்சாதனையை தளபதி விஜய் மேற்கொண்டுள்ளார் என ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் கோட் திரைப்படம் வெளியாகி தற்போது 4 நாட்கள் ஆகியுள்ளது. இந்த நிலையில் கோட் திரைப்படம் ஒட்டுமொத்த வசூலாக 288 கோடியை பெற்றுள்ளது. இதில் இந்தியாவுக்குள் மாத்திரமே 100 கோடியினை வெளியான 4 நாட்களில் பெற்றுள்ள அதேவேளை மொத்த வசூலாக 288 கோடியை பெற்று வெற்றி நடை போடுகின்றது. இனிவரும் நாட்களில் விஜய்க்கு பலமான ஃபேமிலி ஆடியன்ஸ் இத்திரைப்படத்திற்கு வழங்கும் சப்போர்ட்டை பொறுத்து கோட் திரைப்படம் வசூல் எவ்வாறு அமைய உள்ளது என பார்க்கலாம். சினிமா செய்திகளை அறிந்து கொள்ள எமது சினிமா காதலன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.